நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சினே வைப்போம். சரி, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் அவங்க இருக்கிறாங்க. அதை இப்படி தான் பொது வெளியில் வர மாதிரி பேசுவாங்களா? இது அரசு ரகசியத்தை லீக் பண்ணது இல்லையா? அது இப்போ நீ சொன்னதால் நாம் தமிழர் கட்சி அந்த ஆக்டிவிட்டீஸை குறைச்சிக்குதுன்னு வச்சுங்க. உண்மையிலேயே பிரிவினைவாத சக்தியாக இருந்து இப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சிடுச்சு, வெளியே பேசிட்டாங்க, அதால் இன்னென்ன ஆதாரத்தெல்லாம் அழிங்க, இன்னென்ன டீட்டெயிலாம் விடுங்க, கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் சைலண்ட்டாக இருப்போம் அந்த குரூப் அப்படின்னு அது முடிவெடுத்தா இது சரியா? இது சட்டப்படி தவறு தானே? ஏன் நீங்கள் அப்படி பார்க்க மாட்டீங்க? ஒரு அரசு அதிகாரி, இப்போ அமைச்சர்கள் பொறுப்பேற்கும்போது அரசு ரகசியங்களை நான் காப்பேன் அப்படி தானே பண்ணுறாங்க. அதிகாரிகளுக்கு அதானே, இதை விட கூடுதல் அவங்களுக்கு. ஆட்சிகள் மாறும், அதிகாரி அரசு அதாவது அரசியல்வாதிகள் மாறுவாங்க, ஆனால் அந்த பியூரோக்ரஸி இருக்க தானே செய்யும். அப்போ பியூரோக்ரஸி முக்கியம் தானே. அப்போது ஒரு உள்துறை அமைச்சகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நிகழ்வில் இந்த ரகசியங்களை வெளிப்படையாக பேசி, இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டுமான அந்த மீட்டிங் இல்லைல்ல, இந்திய அளவிலான மீட்டிங். அப்போது இந்தியாவில் தமிழ்நாடு இந்த மாதிரி பிரிவினை சக்திகளை கண்டுகொள்ளாமல் இருக்குது அப்படின்னு சொன்னார்னு சொல்லலாமா?